celebrating கணக்காவோட கசப்பன் கதறு டிங் தொல்லை. ஒரு அம்மா ஒரு குழந்தைய வச்சுட்டு இருந்தாங்க. அந்த குழந்தை அவங்க சமைக்கும் போது அழுவுமா, பெருக்கும் போது அழுவுமா, அவங்கள விட்டு போகவே போவாங்க. சின்ன வயசுலேருந்தே கீழே உட்கார வச்சு ஃபோன் கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒன்று பார்க்க தோணு விட்டுருவாங்க. அந்த பாப்பாவும் ஐ ஐ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்குமா. இந்த அம்மாவும் நிம்மதியாக வேலை செய்வாங்க. ஒரு நாள் அந்த குழந்தை வளர வளர கண்ணே தெரியாமல் இப்படி இப்படி சிமித்திச்சான். என்னன்னே தெரியலன்னு டாக்டர் கிட்ட போகலான்னு டாக்டர் கிட்ட போனோன்னே டாக்டர் சொன்னாங்கண்ணா, இல்லைம்மா செக் பண்ணிட்டு சொன்னாங்கண்ணா, இல்லைம்மா உங்கள் குழந்தைக்கு டிவி பார்க்குறாங்களா ஃபோன் பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார், டிவி எப்பயாச்சும் ஒன்றா தான் பார்ப்பா, ஆனால் ஃபோன் தான் அதிகமாக பார்ப்பா. எப்போவுமே என்னை விட்டு போக மாட்டா. கிச்சனில் சமைக்கணும்னா ஃபோன் பார்ப்பா, எது பண்ணாலும் ஃபோனு கொடுத்துருவான். அப்போ தான் அவள் அமைதியாக இருப்பா, இல்லைன்னா அழுதுகிட்டே இருப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, நீங்கள் செஞ்சது மிகப்பெரிய தப்பு. உங்கள் குழந்தைக்கு கண்ணு தெரியாமல் போச்சு. அதோட அது பார்த்து பார்த்து மூளையும் கெட்டு போச்சு. இனிமேல் அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. செக் பண்ணுறதுக்கும் நாங்கள் பார்த்துட்டோம், ஆனால் எதுவுமே முடியல அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆண்டி ரொம்ப இந்த அம்மா அழுதாங்க. ஐயோ, என் பிள்ளைக்கு ஏன்டா இப்படி ஆச்சோ, டாக்டர் எப்படியாவது என் குழந்தைய சரி பண்ணிடுங்க அப்படின்னு அழுதாங்க. இல்லைம்மா, நீங்கள் எவ்வளோ அழுதாலுமே உங்களால் முடியாது. நான் ஒரு கண்ணாடி எழுதி தரேன், அது வேணால் போட்டு இருக்க சொல்லுங்கள். வளர வளர காய்கறிகள் அதெல்லாம் நான் எழுதி கொடுக்குறேன், அதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதால் சரியாக முயற்சி இருக்குது. அப்படி சரியாகலைன்னா எங்களால் எதுவுமே பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. இந்த அம்மா நேராக போய் அந்த கண்ணாடியை வாங்கி கொடுத்து பெருசாக பெருசாக நிறைய காய்கறியெல்லாம் அவங்க எழுதி கொடுத்தாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு சரியே ஆகலை. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எப்போதுமே நம்ம ஃபோன் பார்க்கறது டிவி பார்க்கறத நிறுத்துங்க. ஃபோனு டிவிலாம் பார்க்கறதுனால நம்ம மூளை தான் பாதிக்கும். அதோட அது ஃபோன் பார்த்தோன்னா பக்கத்தில் வச்சு பார்ப்போம், அதனால கண்ணு போகும். டிவி கூட மூளை போகும், ஆனால் கண்ணு போகாது. ஆனால் சில பேருக்கு போகும். அதனால டிவியோ ஃபோனோ ரெண்டுத்தையுமே பார்க்கறத நிறுத்துங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, மாட்டாங்க பக்கத்து. பாய் பாய்.